உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. சுமார் 3 மாதங்களாக நாங்கள் சபையிலே வந்து உடலையோடு ஆராதிக்க முடியாத தடைகளோடு இருக்கிறோம் அப்பா. இதற்கு காரணமாய் இருக்கிற அந்த கொரோனா தொற்று கர்த்தாவே நாம இந்த பூமியை விட்டு முற்றிலுமாய் அழிம்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஆமென் ஸ்தோத்திரம் ஐயா. தேசத்தை கெட்டுக் கொண்டிருக்கிற இந்த வியாதி கிருமியிலிருந்து இந்த தேசங்களை பாதுகாக்கும்படியாக இந்த வேளையிலே கெஞ்சுகிறோம் ஐயா. தகப்பனே நீ மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ராஜா ஸ்தோத்திரம் ஐயா. இசப்பா இந்த வேளையிலுமாய் ராஜா ஸ்தோத்திரம். தேசத்தின் தலைவர்
கர்த்தர் நல்லவர். ஆமென். மாதக்கணக்கிலே, பல வார கணக்கிலே இந்த முடக்கமான சூழ்நிலையிலும் நேரலையில் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். இந்த நிகழ்வை உலகமெங்கும் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு. நாம் இவ்வளவு காலமாக நம்ம ஆலயத்துக்குள்ளே தான் இந்த ஆராதனை நாம் செய்து கொண்டிருந்தோம். நம்ம ஒருவர் இலங்கையிலிருந்து லைக் பண்ணுறார், கேட்குறார். ஒருவர் மும்பையிலிருந்து கேட்குறார். ஒருவர் மூணார் எஸ்டேட்டிலிருந்து என்ன செய்கிறார், இந்த ஆராதனை கலந்து கொள்கிறார். ஒருவர் நைஜீரியாவிலிருந்து இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிறார். இப்படி பல தேசங்களுக்கும் இந்த தேவனுடைய வார்த்தை இந்த முடக்கமான சூழ்நிலையிலே இது செல்வதற்கு இந்த வாய்ப்பு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சீக்கிரமாக இந்த முடக்கமான நிலைமையை கர்த்தர் மாற்றி சுதந்திரமாய் கர்த்தரை ஆராதிப்பதற்கு நம்முடைய தேவாதி தேவன் கிருபை செய்வார். ஆமென். அல்லேலூயா. இந்த ஆராதனையில் விசுவாச மக்கள் இணைந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக 1ஆம் தேதி காலையிலே தியானித்த வசனம் நாகூம் தீர்க்கதரிசியின் புஸ்தகம், நாகூம் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். பால் கூட குளிச்சிடும், பால் கூட என்ன செய்யும், ஆமென், திகட்டி விடும். ஆனால் கர்த்தர் என்னைக்கு திகட்டுவதே இல்லை. அவர் எப்பொழுதும் மாறாதவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஞானப்பால் என்று வேதம் சொல்கிறது, களங்கமில்லாத ஞானப்பால் என்று. நம் கர்த்தரை குறித்து இந்த கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது என்றால், கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆங்கிலத்திலே இப்படி சொல்லுது, the Lord is good. ஆமென். ஒரு பாட்டு உண்டு, அந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் எனக்கு, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் உனக்கு, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் நமக்கு. ஆமாம், அது ஹிந்தியில் இயேசு அச்சாயே ஆமென், మంచు దేవుడు, మంచు దేవుడు அப்படின்னு தெலுங்கில் பாடுவார். இப்படி பல மொழிகளிலே இந்த வார்த்தைகளை உலகமே பாடிக்கொண்டிருக்கிறது. இயேசு நல்லவர், அவர் எனக்கு நல்லவர், அவர் உனக்கு நல்லவர், நம் எல்லோருக்கும் அவர் நல்லவர். ஆமென். The Lord is good. Amen. A stronghold in the day of trouble. Amen. அவர் strong. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. A stronghold in the day of trouble. ஆமென். சிக்கலான சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலையிலே, துன்பமான சூழ்நிலையிலே, கைவிடப்பட்ட உலகமே கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே, சொந்த பந்தங்கள் கூட மறந்த ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் யாராயிருக்கிறாராம், நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். ஆமென். நமக்கு இருக்கிற துன்பத்தை பார்த்து நம் தெய்வம் ரசிக்க மாட்டார், வேடிக்கை பார்க்க மாட்டார். தாயிலும் தந்தையிலும் மேலாக நமக்கு உதவி செய்வதிலே
நம்முடைய தேவன் நல்லவரும் வல்லவரும் மேலானவரும் இருக்கிறார். அல்லமே. ஆகவே இப்படி சொல்லப்பட்டிருக்கு. ட்ரபிளான காலத்தில் ட்ரபிள் வாழ்க்கையில் ட்ரபிள் இல்லாமல் இல்லை, கஷ்டம் இல்லாமல் இல்லை, துன்பம் இல்லாமல் இல்லை. கஷ்டம், துன்பம், பசி, பட்டினி, நிர்வாணம், 100 கோடி சொத்துக்கு அதிபதியாக இருந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்கிறான், பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோ மோசமோ எதுவானாலும் என் தெய்வ அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது. அல்லேலூயா. ஆமென். ஏன்னா அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஆமென் என்று வேதம் நமக்கு மறுபடி சொல்லுகிறது. ஆமென். எந்தெந்த காரியத்திலே கர்த்தர் நல்லவர் என்று அன்றைய மக்கள் அறிந்திருந்தார்கள். நாமும் அறிய வேண்டும். ஆண்டவரை குறை சொல்வதற்கு அவரிடத்தில் எந்த குறையும் இல்லை. அவர் நமக்கு தீங்கு செய்கிறவர் அல்ல, தீமையை நமக்கு அனுப்புகிறவரும் அல்ல. அவரை நம்புகிறவர்களை தீமை அணுகாதுன்னு தான் சொல்லி இருக்குது. ஆமாம். இன்றைக்கு நம்ம நாட்டுக்கு மாத்திரமல்ல, உலகத்துக்கே ஒரு இக்கட்டு காலம், உலகத்துக்கே ஒரு நெருக்கமான காலம், உலகத்துக்கே ஒரு சிக்கலான காலம். ஆமா இல்லையா? ஆமா. உலகத்துக்கே, உலகம் முழுவதிலும் பலவிதமான சிக்கலுக்குள் தான் இருக்கிறது. ஆமா. இந்த சிக்கலான சூழ்நிலையிலே நம்மை தப்பிவிக்க வல்லவர் என்று வேதம் நமக்கு மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறது. அல்லேலூயா. ஆமென். வாரா வினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்து உனக்கு நல்ல தாபாரமே. ஆமென். நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சம் இயேசு இருக்கையில் நீ தளர்ந்து விடாதே, வஞ்சகர் வீசும் வலையில் விழாதே, பஞ்சகாயம் உன்னை பாதுகாப்பாரே. ஆமென். ஐயா டேவிட் ஐயா அந்த பாடலை எழுதினார். அந்த காலத்தில் பொதிகமலை ஓரத்தில் பிறந்த ஐயா டேவிட் பொன்னுசாமி என்ற தேவ மனிதன். அல்லேலூயா. ஆமாம். அவர் உயிரோடு இருக்கும்போது அடிக்கடி நம் நடுவிலே வந்து ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்திருக்கிறார். ஆமாம். நெஞ்சமே வீணா இந்த உலகம் நம்மளை சோர்ந்து போகத்தான் பண்ணுகிறது, சூழ்நிலைகள் நம்மளை சோர்ந்து போகத்தான் பண்ணுகிறது, சூழ்நிலைகள் நமக்கு நெருக்கத்தை தான் உண்டாக்குகிறது. ஆனால் எல்லா சூழ்நிலைகளை விட நம் தேவன் பெரியவர், நம் தேவன் வல்லவர், நம் தேவன் நல்லவர். அவர் நம்ம கூடவே இருக்கிறார். ஆமென். உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஆமென். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ள துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. அகில ஆளும் தெய்வம், என் அன்பு இதய தீபம், இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா. இதுதான் பக்தனின் உள்ளத்தில் இருந்து உருண்டோடுகிற ஆமென் சத்தியம். ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. ஆமென். இக்கட்டான சூழலில் நம்ம புலம்ப கூடாது. ஆமென். அல்லேலூயா. புலம்ப கூடாது. ஒரு தேவ மனிதன் அமெரிக்க தேசத்துக்கு 2 பேர் ஊழியத்துக்கு போயிருக்கிறாங்க.
அவர்கள் ஊழியங்கள் 1 மாத கணக்கில் ஊழியங்கள்லாம் முடித்து விட்டு மீண்டும் இந்தியா வர 200 மைல் இருக்கு ஏர்போர்ட்டு. திடீர்னு பிரேக் டவுன் ஆயிடுச்சு காரு. அப்போது 2 ஊழியர், ஒரு அமெரிக்கர், அவர் தான் அழைச்சிட்டு வர்றார். ஆமாம். அப்போது ஒரு சொல்லியிருக்கிறார், இந்த நேரத்தில் நம்ம 2 காரியம் செய்யலாம். ஒன்று, மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு மாத கணக்கில் இங்கே ஊழியத்துக்கு வந்தோம். ஊருக்கு போகிற நேரத்தில் இந்த 200 கிலோமீட்டருக்கு ஏர்போர்ட்டு இப்படி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, இப்படி பண்ணிட்டீர ஆண்டவரே அப்படின்னு அவரை திட்டலாம், அவரை குறை சொல்லலாம். இல்லை, இன்னொரு காரியம் செய்யலாம். ஆண்டவரே, எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்து பல இடங்களில் நம்முடைய சத்தியத்தை நாங்கள் சொல்ல எங்களுக்கு வாய்ப்பை தந்தி, நாங்கள் ஊருக்கு போகிற இடத்துல இந்த பிரேக் டவுன் ஆயிடுச்சு, இது ஒரு நன்மைக்கு தான் ஆண்டவரே, இந்த சூழ்நிலையே ஒரு நன்மைக்கு தான் அப்படின்னு அவருக்கு நன்றி சொல்லலாம். அவரை திட்டுவோமா, அவருக்கு நன்றி சொல்லுவோமான்னு கேட்டார். அப்போ சொல்றாரா, அவரை திட்டுறதுக்கு அவரிடத்துல என்ன குறை இருக்கு, இதுவும் நன்மைக்கு தான் செய்திருப்பார். நம்ம 2 பேரும் ஜெபம் பண்ணோம்னு கை கோர்த்து அந்த ரோட்டின் ஓரத்தில் அந்த அழைச்சிட்டு வந்த கார் ஓனர் அதை சரி பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கார். அப்போது அதே லைனில் வந்துட்டு இருக்கிற ஒருவர் நிறுத்தி, நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா என்று செய்து அதில் பிரச்சனையெல்லாம், அந்த கார் பிரச்சனையெல்லாம் சரி பண்ணேன். கடைசி பார்த்தா அந்த ஹெல்ப் பண்ண ஒரு காரை இருக்க பிரேக் டவுன் பிரச்சனையை ஹெல்ப் பண்ணவர் என்ன, அமெரிக்காவிலேயே ஒரு பெரிய தொழில் அதிபர். ஆமாம், அவர் ஒரு பக்திமான். ஆமாம், அவருடைய நட்பு கிடைச்சது. அல்லேலூயா. ஆமாம், பல ஊழியர்களுக்கு அவர் உதவி செய்தார் என்று சொல்வதை கேட்டிருக்கிறேன். நமக்கு இருக்க கஷ்டம், ட்ரபிளான நிலைமையில், எல்லாரும் சொல்லுங்க, ட்ரபிளான நிலைமையில், நமக்கு இருக்க கஷ்டமான சூழ்நிலையில், நம்ம கைவிடப்பட்ட சூழ்நிலையில், ஆமாம், எல்லாரும் நம்ம மறந்த சூழ்நிலையில் நாம் புலம்பக்கூடாது. ஆமாம், யாரையும் குறை சொல்ல கூடாது, கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆமாம், அவர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இக்கட்டான சூழ்நிலையில் நமக்கு யாரா, அரணான கோட்டை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அரணான கோட்டை, கர்த்தர் நல்லவர். ஆமென். சங்கீதம் 136 பாருங்க. சங்கீதம் 136 என்ன சொல்லுகிறது? 1ஆம் வசனம், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கிட்டத்தட்ட இந்த சங்கீதத்தில் 26 வசனங்கள் இருக்கிறது. இந்த 26 வசனங்களிலும் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்று மீண்டும் மீண்டும் சங்கீதக்காரன் பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த 26 வசனங்களிலும் 23 வசனங்கள் அவர் என்ன செய்தார், அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன செய்தார், அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு எப்படி சப்போர்ட்டா இருந்தார், அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு எப்படி துணை செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே அவர் என்றைக்கும் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அவர் நல்லவர் என்பதை நாம் அறிய வேண்டும், நாம் ருசி பார்க்க வேண்டும். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை என்ன செய்திருக்கிறாரா? ஆமென். அவர் அறிந்திருக்கிறார். இப்படி ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாள் ஆகமம்
5ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் பாடினார்கள். பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீத வாக்கியங்களை உடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. ஆமென். கீத வாக்கியங்களோட அதான் பாடல் சொல்லப்பட்டு கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அந்த காலத்தில் பெந்தேகோஸ்தே சபையில் என்றால் கை ஓசை கர ஓசை விண்ணை எட்டும். ஆமா, இப்ப கை தட்டுறதே மறந்துட்டோம். கை ஓசையுள்ள கைத்தாளங்களோட கர்த்தரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்கள் 10 நரம்பு வீணைகள். எவ்வளவு கைதட்டமோ, ஆமாம், சயின்ஸ் சொல்லுது அவ்வளவு ரத்த ஓட்டம் நல்லா ஓடுமா இப்படி கைதட்டு. இதில் என்ன செஞ்சிருக்கிறது, அந்த பாயிண்ட் அக்குப்பாயிண்ட் பாயிண்ட்லாம் இருக்குதான். கை தட்ட தட்ட நமக்கு ஆரோக்கியமா, நமக்கு அவ்வளவு நல்லதான். அல்லேலூயா. கைதட்டி பாடி கர்த்தர் நல்லவர் என்று என்ன செய்தார்கள். ஆமென். அவர் ஊர்மிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் புறப்படுகையில் ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் பாடக பூரிகைகள் தாளங்கள் கீத வாக்கியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை என்ன செய்தார்கள், ஸ்தோத்தரித்தார்கள். கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிரப்பப்பட்டது. இது எதை குறிக்கிறது? மேகமா? மேகமே, மகிமையின் மேகமே இறங்கி வாருமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. அந்த ஒரு மனம் அந்த கர்த்தரை பாடும் பொழுது தேவ மகிமை நம்மை வந்து நிரப்பும். தேவ பிரசன்னம் நம்மை வந்து மூடும். சும்மா இருக்கக்கூடாது. தேவ சமூகத்தில் அவரை பாடி அதை கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்பேன். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவேன், களி கூறுவேன், களி கூறுவேன், கவலைகள் மறந்து. ஆமென். எவ்வளவு களி கூறுவோமோ நம்ம கவலைகள் மறந்து போயிடும், நம்முடைய கவலைகள் பறந்து போயிடும். அப்பதான் அந்த கர்த்தரை பாடி மகிழ. அடுத்த ஒரு வசனத்தை பாருங்கள். 2 நாளாகமம் 7:3. 2:7-3. தலையிலே முகங்குப்புற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமென். அக்கினி இறங்குறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தலைவரிசை மட்டும் தரையிலே முகம் குப்பர குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர்,
நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள். ஆராதனை என்றால் ஒரு பணிந்து குனிந்து, அது ஆராதனை. வெறும் பாட்டு அல்ல, உள்ளத்துல ஒரு பணிவு உண்மையான அந்த ஆயக்காரன் என்னை போல தெய்வமே நான் ஏமாத்துறோம். தாவீது சொல்கிறார், என் வீடு ஏமாத்துறோம், என் குடும்பம் ஏமாத்துறோம். சாதாரண ஆள் இல்லை, எல்லாரும் ஊரையும் மதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான குடும்பம் தான் ஈசாயின் குடும்பம். அந்த நாட்டு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிக்கு, அந்த நாட்டில் பிரதான ஆசாரியன் சாமுவேலுக்கு யார் பேர் தெரியும்? ஈசாய் பேர் தெரியும். பிரதமருக்கு என் பேர் தெரியுமா? முதலமைச்சருக்கு என்னுடைய பேர், நம்ம பேர் தெரியுமா? அப்ப இந்த ஊர்ல இருக்கிற ஒரு பேர் முதல்வருக்கோ பிரதமருக்கோ தெரிந்திருந்தால் அவர் யாரான ஆளு? வேண்டிய ஆளு. சாமுவேலுக்கு தெரிந்த நபர். அப்படின்னா தாவீதின் குடும்பம் ஒரு சாதாரண குடும்பம் அல்ல, ஆனால் தன்னை தாழ்த்துகிறார். ஆமென். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். ஆராதனை என்பது ஒரு பணிவு. கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோ. வாருங்கள். அத உண்மையான ஆராதனை, அத உண்மையான தொழுகை. ஆலயத்தில் சும்மா வேடிக்கை பார்க்கிறது இல்லை. ஆமென். அல்லேலூயா. பணிந்து குனிந்து அவரை ஆராதிப்பது. மூன்றாவதாக வசனத்தை வாசியுங்கள். ஆமென். எஸ்ராவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். எப்படி பாடினார்கள்? மாறி மாறி பாடினார்கள். அல்லேலூயா. ஆமென். எப்படி பாடினார்களா? மாறி மாறி. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். ஆமென். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கேம்பிரமாய் ஆரவாரம் செய்தார்கள். இடிக்கப்பட்ட ஆலயம் எஸ்ராவின் காலத்தில் மறுபடியும் கட்டப்படுகிறது. அவர் மாறி மாறி பாடினார்கள், கர்த்தர் நல்லவர் என்று, கர்த்தர் பெரியவர் என்று, கர்த்தரால் எல்லாம் கூடும், கர்த்தர் நல்லவர் என்று அவர்கள் பாடி மாறி மாறி பாடினார்கள். இந்த பாடும்ல, கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு, கர்த்தர் நாமம் என் புகலிடமே யெகோவா ராபா சுகம் தரும் யெகோவா சுகம் தரும் கலங்கல்லப்பா நாங்கள் கலங்கல்லப்பா கலங்கல்லப்பா நாங்கள் கலங்கல்லப்பா கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு. ஆமென். இந்த பாட்டை மாறி மாறி பாடுவோம்ல, மனதில் நினைத்து விசுவாசித்து மகிழ்ந்து அநேக பாடல்களை மாறி மாறி பாடுவோம். அது மகிழ்ச்சி. ஆமென். அல்லேலூயா.
மாறி மாறி பாடினார்கள். சங்கீதம் 34 பாருங்கள். சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியமா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன். Oh, taste and see that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். வாழ்க்கையில் நம்ம ருசி பார்க்கணும் இல்ல, எந்தெந்த காரியத்தில் கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். My Lord is good. அவர் நல்லவர். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கூப்பிடு, நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்கும். கூப்பிடு. இந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். அது சங்கீதக்காரனுடைய ருசி. இந்த ஏழை நான் கூப்பிட்டேன், கர்த்தர் கேட்டு என் இடுக்கண்களுக்கெல்லாம், என் ட்ரபிளுக்கெல்லாம், என் சிக்கலான சூழ்நிலை எல்லாம் வேலைக்கு என்னை காத்தா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியத்தை கூப்பிடு. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. அண்ணாள பாருங்க, கர்த்தர் நல்லவர் என்பது ருசி பார்த்ததுனால அண்ணாள் பாடுகிற பாட்டை பாருங்க. ஏன் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம், அண்ணாள் என்ன மாதிரி இந்த அம்மா பாடுதுன்னு பாருங்க. ஆமென். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தை பாருங்க. ஆமென். அப்பொழுது அண்ணாள் ஜெபம் பண்ணி, என் கொம்பு என் பகைஞரின் மேல் என் வாய். ஆமென். அவங்களுக்கு அவ்வளவு நிந்த, அவ்வளவு அவமானம். ஆமென். எல்கானாவுடைய அதாவது அண்ணாவுடைய சக்கலத்தி பெனினாள் அவ்வளவு மனநோக பண்ணுவார். எந்த காரியத்தில் முன்னால நிக்க விட மாட்டார். அவ்வளவு அழுதுகிட்டே இருப்பார். ஆமென். நல்ல கணவன். ஏன் அழுகிறாய், ஏன் சஞ்சலப்படுறா, ஏன் சாப்பிடாது இருக்கிறான்னு ரொம்ப விசாரிப்பார். யாரு? எல்கானா. ஆனா ஒன்றை கூட யார்கிட்ட சொல்ல மாட்டா, எல்கானாட்டு சொல்ல மாட்டா. அப்போ சண்டை புத்திரும்ல. எல்லாம் அவ பண்ணுறதெல்லாம் மனசுல வச்சுட்டு கடவுள்கிட்ட சொன்னான். ஆமென். அப்பா பரலோக தேவன் அவளை உலகத்திலே உயர்ந்த தாயாக, ஆமென், ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியுடைய தாயாக, ஆமென், பெரிய ஒரு ஆசாரியனுடைய தாயாக, ஒரு பெரிய தீர்க்கதரிசியின் தாயாக, முப்பெரும் சேவையை செய்த சாமுவேலின் தாயாக அன்னாளை உயர்த்தினார். உயர்த்தினாரா? ஆமென். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. அண்ணாள் சொல்றான். அவளுடைய அனுபவம், அவளுடைய ருசி. இந்த காலையில் நாம் கர்த்தரை ருசித்திருக்கிறோமா? கர்த்தருடைய ருசி, அவர் என்ன செய்வார், எதை செய்வார், எதையெல்லாம் செய்திருக்கிறார் என்று நம்மளால் சொல்ல முடியுமா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அந்த அம்மா அவ்வளவு அடிக்கிட்டே போகுது.
அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவன் எளியவனா இருந்தாலும் சரி, அவன் சிறியவனா இருந்தாலும் சரி, கர்த்தரை நம்பினவனா கர்த்தர் அவனை தூக்கி எடுக்கிறார், அவனை உயர்த்தி வைக்கிறார், உயர்த்தி அழகு பார்க்கிறார். கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அப்படிதானா? கர்த்தர் நல்லவர். நம்ம சூழ்நிலைகள் தெரியும், நம்ம நிலைமைகள் தெரியும், நம்ம கஷ்டங்கள் தெரியும், நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் தெரியும். அத்தனையும் உதவி செய்து நம்மளை காப்பாற்றி முன்னெடுக்க பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். எந்த வேளையிலும் 24 மணி நேரமும் 365 நாளும் நமக்கு உதவி செய்ய நம் தேவன் அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 100ஆம் சங்கீதத்தை பாருங்க, 5ஆம் வசனம். சங்கீதம் 100. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அது ஒரு ஸ்தோத்திர சங்கீதம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். சங்கீதம் 119ல நம்ம சங்கீதக்காரன் எப்படி எழுதுகிறார்? 119 பாருங்க. சங்கீதம் 119. நம்ம 119ல 119 68 பாருங்க. 68. தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். ஆமென். அவர் தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் அவருடைய வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கிறவர், குணமாக்கிறவராயும். 1980 மகவுப்பாளையம், மதுரையில், அந்த மகவுப்பாளையம் இடத்துல ஒரு பெரிய பைபிள் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் கூட்டிகிட்டு போய் நாங்கள் சுவிசேஷம் அறிவித்தோம். ஒரு வாட்டு சாட்டமான ஆள், ஒரு சந்தன கலரில் ஷர்ட்டு, நல்ல 8 முழம் வேசி கட்டி சைக்கிளில் வந்தார். ஏய் நிறுத்து, ஏய் நிறுத்து அண்ணா. நான் நிறுத்தவே இல்லை. நான் என்ன சொல்றேன்? இயேசு யார்? இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் எனக்கு என்ன செய்தார், உனக்கு என்ன செய்வார்? இந்த வார்த்தைகளை வச்சு நான் நிறுத்தணும். அப்போ கூட இருக்கிற சகோதரன்லாம் நிறுத்துங்க அண்ணே நிறுத்துங்க. அந்த ஆள் சைக்கிள் விட்டு இறங்கி வர இப்படி ஒரு 10 அடி தூரத்தில் சைக்கிளை நிறுத்திட்டு வந்துட்டாப்ல. ஹலோ, இயேசு நல்லவர் என்று சொல்வதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது. இதா என்னுடைய அனுபவம், நான் பார்த்த ருசி. நீ வேணா இயேசு கெட்டவர் அந்த பக்கத்தில் நின்று சொல்லு. எப்படி என்ன சொல்லாதுன்னு சொல்வதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் எழுப்பிட்டாங்க. உனக்கு தான் தருவா, இங்க வந்தா நீ பேசுற, எதுக்கு பேசுற? நீங்க பேசுங்கய்யா, நீங்க பேசுங்கய்யா அப்படின்னு பெண்கள் எல்லாம் அந்த மனுஷனுக்கு எதிராக எழுப்பினாங்க. நான் உடனே ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வீடு வீடு எங்களை கூட்டு போனாங்க. அநேக வீடுகளுக்குள்ள நுழைந்து ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தார். இயேசு நல்லவர் என்பதை இந்த உலகம் மறுக்கவே முடியாது. இயேசு நல்லவர் என்பதை உலகம் எந்த மனுஷனும் இயேசு கெட்டவர் சொல்லவே முடியாது. அவருக்கு ஜட்ஜ்மெண்ட், அவருடைய தண்டனையை நிறைவேற்றின 100க்கு அதிபதியை சொல்லுகிறார். மெய்யாகவே இவர் யார்? தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து.
அவருக்கு தண்டனை கொடுத்து ஜட்ஜ்மெண்ட் சொன்ன பிலாத்து சொன்னார், ஏன் என்ன பொல்லாப்பு செய்தார், என்ன தப்பு பண்ணுன? ஏன்னா அவர் விசாரணையில் இயேசு இடத்துல எந்த தப்பும் இல்லை என்பதுதான் உண்மை. அவரை விலைக்கு விட்டானே யூதாஸ், அவரே சொன்ன சாட்சி, குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேன், குற்றமற்றவர். அல்லேலூயா, ஆமென், ஆமென். வேதம் சொல்லுகிறது, எப்படி என்ன சொல்லுகிறது? ஆமென். பாருங்க, தீத்து 2:13 வாசிங்க. தீத்து 2:13 வாசிங்க. தீத்து 2:13. நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஆமென், அல்லேலூயா. நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கு மகாதேவனும், எப்படிப்பட்ட தேவன்? அவர் மகாதேவன். தீத்துக்கு எழுதுகிறார், நம்முடைய தேவன் யாரு? மகாதேவன், a great God. ஆமென், அல்லேலூயா. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆமென். அவருக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளவு பெரிய தேவன். ஆமென். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவன். அல்லேலூயா, மகாதேவன், அப்படிதான் சொல்றார். ஆமென். இன்னும் சொல்லப்படும் போது யூதாவின் புஸ்தகம் 24-25 வாசியுங்கள். வலுவாதபடியும், ஆமா, நம்மளை எப்படி காக்கிறவரா? ஆமா, அநேகர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இவன் கழுவுறதுலே ஒரு வலுவுற மீனும்பாங்க. நம்ம வலுவக்கூடாது, அல்லோடைய காரியத்தில் என்ன செய்யக்கூடாது? வலுவி போகக்கூடாது, நழுவி போகக்கூடாது. கர்த்தருக்காக நிற்கணும். கர்த்தர் தெய்வமானா, கர்த்தரை பாகல் தெய்வமானா ரெண்டு நினைவா இருக்கக்கூடாது. வைராக்கியம் வேணும், பக்தி வைராக்கியம் வேணும். வலுவாதபடி நம்மளை காக்கும். மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் தாம் ஒருவரே மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. அல்லேலூயா. நம்ம தேவன் நல்லவர், அவர் ஞானம் உள்ளவர், அவர் மகாதேவன், அவர் உன்னதமானவர், அவர் சர்வ வல்லவர், அவர் நித்தியமானவர். ஆமென், அல்லேலூயா, ஆமென். அவர் யாரா? தீத்து 2:14 வாசிங்க. அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் என்று வைத்துக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் தம்மை தாமை ஒப்பு கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். எபிரேய நிருபக்காரன் அவரை குறித்து சொல்லும் பொழுது எபிரேயர் 7:26 வாசிங்க. எபிரேயர் 7:26. பரிசுத்தரும். ஆமென். அப்போஸ்தலன் பவுல் அந்த எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு, ஆமென், ஆரம்ப காலத்திலிருந்து உபத்திரவத்திலிருந்து தேவஜனத்துக்கு, திருச்சபைக்கு மிகுந்த உபத்திரவத்துக்குள் கடந்து வந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு, அல்லேலூயா, அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், எழுதுகிறார், ஆணியாக எழுதுகிறார், ஆணித்தரமாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? பரிசுத்தரும். ஆமென். நம்ம தேவன் எப்படிப்பட்டவரா? பரிசுத்தரும். ஆமென். குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலே உயர்ந்தவருமாக
இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். ஆமென். மாசில்லாதவர், குற்றமற்றவர், ஆமென், வெளியேற பெற்ற மாசில்லாத இரத்தத்தை சிந்தினவர். அல்லேலூயா. ஆமென். அதான் சொல்லுகிறார் தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீர். ஆமென். கைவிட்டு சொல்லுவோமா? தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீர். ஆமென். அல்லேலூயா. தேவரீர் நல்லவரும். வாய்ட்டு சொல்லணும், சொல்றது சேர்ந்து சொல்லணும், சேர்ந்து அறிக்கையிடும். அதுதான் ஒன்றா இருக்கிறோம்னு அர்த்தம், அதான் இணைகிறோம்னு அர்த்தம். பரலோகத்தில் யாராவது எந்த தூதனாவது தலையில் கை வச்சுட்டு இருந்ததே இல்லை. எல்லாம் சேர்ந்து பாடுவாங்க. ஒன்று சேர்ந்து துதிப்போ, சாத்தானை மிதிப்போ, தேசத்தை. ஆமென். என்ன இடம்? ஆண்டவர் எந்த விதத்தில் நம்மளுக்கு அந்த நம்பிக்கைக்கு வரணும், அந்த விசுவாசத்துக்குள்ள வரணும். அல்லேலூயா. ஆமென். அது செய்யலையே, இது செய்யலையே, எனக்கு செய்யலையோ செய்வார். உயிரையே கொடுத்தார். உயிரையே கொடுத்தவர் எதை தர மாட்டார்? ஆமென். தேவரீர் நல்லவரும். சங்கீதம் 135 வாசிங்க. 135 3 வாசிங்க. சங்கீதம் 135 3. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். அவருடைய நாமத்தை என்ன செய்யுங்கள்? கீர்த்தனம் பண்ணுங்கள். அது இன்பமானது. கர்த்தர் நல்லவர். அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். அது இன்பமானது. கீர்த்தனம்னா பாடிக்கிட்டே பாடி தூதி மனமே உன் தேவனை கொண்டாடி தூதி தீனமே. ஆமென். தாவீது பார்த்தீங்கன்னா இன்பத்திலும் பாடினார், துன்பத்திலும் பாடினார், துன்பமான சூழ்நிலையிலும் பாடினார். ஆமென். என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன குறையுண்டு? நீ சொல் மனமே. ஆமென். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஃபாதர் சொன்னார், 3 நாள் நான் படுத்து சாப்பிடாம படுத்து கிடக்கிறேன். அவருக்கு பிள்ளை கிடையாது, ஒன்றும் கிடையாது, குடும்பம் கிடையாது. ஆமாம். அவர் பாட்டு போகலாம், அவர் பாட்டு வரலாம். அவரே 3 நாள் சாப்பிடலை. கஷ்டம், மனசுக்கு பிரச்சனை. அப்பதான் ஒரு வசனம், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அவர் சொன்னார், பயங்கர கஷ்டம், பெரிய போராட்டம். அந்த சூழ்நிலையில தான் இந்த வசனத்தின் மூலம் பாட்டு வந்தது. அது சீக்கிரத்தில் இந்த லேசான உபத்திரம் எல்லாருக்கும் தான் வருது. சாமியாருக்கு கூட உபத்திரம் தான் வருது, சாதுக்கு கூட உபத்திரம் இருக்கு. அப்ப குடும்பஸ்தரனுக்கு இருக்குமா இல்லாதா? ஏன் இருக்கு? எல்லாருக்கும் இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். அப்படியே நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. ஆமென். அதுக்குள்ள சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானது எல்லாம் செய்கிறார். இத்தாலியிலும் செய்ய முடியும், ஆமா, இலங்கையிலும் செய்ய முடியும், அமெரிக்காவிலும் செய்ய முடியும். உலகத்தின் சகல எல்கையிலும் அவரால் சகலவற்றையும் செய்ய முடியும். தூரத்துக்கும் நல்லவர், சமீபத்துக்கும் பெரியவர், தூரத்துக்கும் பெரியவர். ஆமென். அவரால் கூடாது ஒன்றும். அவர் செய்ய நினைச்சா இந்த சுவிட்சை போட்ட லைட் எவ்வளவு நேரத்தில் ஆஃப் ஆகுது, அதை விட வேகமாய் செயல்படுகிறவர்.
ஆமென். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எரேமியா 33 11 வாசிங்கள். எரேமியா 33:11. இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், அவர் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு நம்ம ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன் இருந்தது போல் இருக்கும் படியாக தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவே என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். உலகம் உண்டானது முதல் இப்படி ஒரு நிலைமை வந்ததே கிடையாது. ஆலயங்கள் எல்லாம் பூட்டப்பட்ட நிலைமை. இதெல்லாம் மாற்றி முன்பு போல இருக்கும்படி கர்த்தர் செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாரா? முன்பு போல் இருக்கும்படி செய்வார். ஆமென். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனா அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். இந்த வார்த்தை தான். அல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு பலிக்கும். கர்த்தர் பெரிய மாற்றத்தை தருவார். நம்ம தேசத்தை சுமார் 750 கோடி மக்களையும் அவர் நினைத்தருள்வார். பாரதத்தை அவர் ரட்சிப்பார். ஆமென். அரசு என்ன செய்ய முடியும்? திட்டங்களைத்தான், பாதுகாக்கிறதுக்கு சில சட்டங்களைத்தான், மருத்துவ சேவைகளைத்தான் செய்ய முடியும். அந்த கிருமிகளை அழிக்க தேவனால முடியும். முடியுமா? முடியாதா? அந்த கிருமிகளை எல்லாம் அழிக்க. நேற்று கூட நான் ஒரு காரியத்தை சொன்னேன். அதாவது குஷ்டரோகம் அது ஒரு வைரஸ் தான். லெப்பர்ஸ் பெரிய நோய்பாங்க. அது ஒரு மனிதனுக்குள்ளே அந்த வைரஸ் போனால் அதனுடைய தோற்றம் 5 வருஷத்துக்கு பிறகு தான் தெரியும். எதற்கு? 5 வருஷமா அது வேலை செய்துதான் அதோடைய பவரை வெளிக்காட்டும். நாம முகத்தை பார்த்தாலே இவருக்கு லெப்பர்சி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் 5 வருஷம் கழிச்சு. இந்த கரோனா வைரஸ் எத்தனை நாளைக்கு வெளிப்படுமா? 14 நாளைக்கு. 5 வருஷம் எங்க இருக்கு? 14 நாள் எங்க இருக்கு? நம்ம 14 நாள் கழிச்சு தான் வெளியே தெரியும் அந்த வைரஸ் அட்டாக் பண்ணது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் 10 குஷ்டரோகியும் ஒரு சனப்பொழுதுல ஆண்டவர் குணமாக்கினார். ஒரு சனப்பொழுதுல குணமாக்கினார். போய் ஆசாரியனுக்கு ஒரு காண்பி. அதில் 10 பேர் சுகமானவர்களும் ஒருதன் தான். இன்னும் 9 பேர் எங்கேங்க? நன்றி உள்ள 9 பேர் போயிட்டாங்க. ஒருவன் தான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னான். அப்படித்தானா? அவன் இன்னைக்கு கடவுள் செய்ததுக்கு நன்றி சொல்றதே ஆள் இல்லை. நம்ம நன்றி சொல்ல வேண்டும். நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. நன்றி சொல்கிறவன் தான் மனுஷன். அதாவது 6 அறிவு படைத்தவன் நன்றி சொல்லணும். மிருக நன்றியா சொல்லுது? மிருக நன்றி சொல்லாது. அது கூட என்ன செய்யும்? நக்கி நம்மளை மனுஷன் நல்லா இற வச்சோம்னா நக்கி கொடுத்து என்ன செய்ய காட்டும் அன்பை. ஆமென். ஆனால் நன்றி சொல்லக்கூடிய ஒரு அறிவு மனுஷனுக்கு இருக்கிறது. நன்மை செய்யக்கூடிய ஒரு அறிவு
மனுஷனுக்கு அது 6வது அறிவு. அல்லேலூயா. ஆமென். நன்றி சொல்ல வேண்டும். ஆமென். ஆண்டவருக்கு மறக்க கூடாது. ஆகவே இந்த 5 வருஷத்துக்கு பிறகு வெளிப்படுகிற குஷ்டரோகத்தை குணமாக்கினார்னா இந்த கொரோனா அவருக்கு முன்னால் ஏமாத்துறது. அல்லேலூயா. இந்த கிருமியை அழிக்க அவரால் முடியும். ஆமென். ஒரு வெயில் அனுப்பினார் எல்லாம் காலியாகும். ஒரு வெப்பத்தை அனுப்பினா பரலோகத்தின் அக்கினி ஆமென் இறங்கினா போதும். ஆமென். கிருமி நாசினியை விட அது பெரிய கிருமி நாசினி. ஆமென். அல்லேலூயா. அவர் நல்லவர். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். புலம்பல்ல 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசியுங்கள். ஆமென். தமக்கு காத்திருக்கிறவருக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாக்களுக்கும் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ இன்றைக்கு உலகை யாரை தேடணும்? கர்த்தரை தேடணும். இந்த சர்வ பூமியை யாரை தேடணும்? கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென். கர்த்தர் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாக்களுக்கும் கர்த்தர் எப்படிப்பட்டவரா? நல்லவர். கர்த்தர் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிறவர்களுக்கும் அவர் நல்லவர். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுப்பலன் அடைந்து கழுகுகளைப் போல. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க என்ன? கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள், கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள், கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்களுக்கு அவர் நல்லவர். அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். இது சொல்லப்பட்டிருக்கிறது, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாக்களுக்கும் கர்த்தர் எப்படிப்பட்டவரா? நல்லவராயிருக்கிறார். நாகும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எல்லாரும் வாசிப்போம். நாகும் 1:7. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். இந்த மன மகிழ்ச்சிய நாளிலே, இந்த முடக்கமான சூழ்நிலையிலே, ஆங்காங்கு வீடுகளில் இருந்து இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் நல்லவர், இக்கட்டின் நாளிலே அரணான கோட்டை. கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். உங்கள் சூழ்நிலைகள், உங்கள் நிலைமைகள், உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தர் உங்களை நிறைவாய் நடத்த அவர் போதுமானவர். அல்லேலூயா. ஆமென். ஆமென். சகைவே சகைவேன்னு சொன்னார். முன்ன பின்ன பார்க்காத நான் இன்னைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் என்ன. ஆமென். அல்லேலூயா. ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? ஆமென். ஆகாரே நீர் என்னை காண்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலே நமக்கும் அவர் நல்லவரா, நமக்கும் அவர் போதுமானவரா, நமக்கு நம்முடைய தேவைகளை நிறைவாக்குகிறவரா நம்ம தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். ஆங்கிலத்திலே சொல்லப்பட்ட The Lord is good, a stronghold in the day of trouble. உங்களுக்கு என்ன கஷ்டமான சூழ்நிலையா? ஆமென். இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சிக்கலான சூழ்நிலையிலே
ஒரு வலுவான அவர் பிடியா. சிக்கலான சூழ்நிலை. என்ன சிக்கல்? எவ்வளவு விதமான சிக்கலா இருந்தாலும் உங்களை வலுவாய் பிடித்து கை பிடித்து நடத்துகிற தேவன் அல்லேலூயா நம்ம கூட இருக்கிறார். ஆமென். அவர் நம்மை கைவிட மாட்டார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருங்க. தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா நீர் எங்களை மகிழ்ச்சியாக்க வல்லவர். எங்கள் சிறுமைகளை மாற்றி எங்கள் துன்பங்களை மாற்றி எங்களை மகிழ்ச்சியாக்க நீர் வல்லவராயிருக்கிறீர். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்கிற யாவரையும் நினைக்கிறோம். நீர் அவர்களுக்கு நல்லவர். அவருடைய சூழ்நிலைக்கு நீர் நல்லவர். அவருடைய தேவைகளுக்கு நீர் போதுமானவர். உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், நம்ம கூட இருக்கிறார். சீக்கிரமா இந்த கொரோனா வைரஸுக்கு ஆமென் குஷ்டரோகத்தையே தொட்டு சுகமாக்கினவர். இந்த கொரோனா வைரஸை இல்லாமலாக்கல் அவர்கள் முடியும். ஆமென். சௌக்கியத்தையும் சமாதானத்தையும் ஒவ்வொருவருக்கும் பெருக செய்ய வல்லவர். தொடர்ந்து எங்களை நடத்தும். இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இந்த சத்தத்தை கேட்கிற யாவரோடும் இன்றும் என்றும் சதாகாலங்களிலும் இருப்பதாக. அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.